அண்ணா அறிவாலயத்துக்கு பறந்து வந்த உதயநிதி, ஸ்டாலின் எடுக்க போட முக்கிய முடிவு, அதிரடி மாற்றம், அண்ணா அறிவாலயத்தில் என்ன நடக்கிறது? காலையிலேருந்து தலைப்புச் செய்தி வந்து இன்னைக்கு திமுகவில் கட்சியில் ஏதோ மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து ஓடிட்டே இருக்கு. என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க? இது எந்த அளவுக்கு திமுகவோடைய இந்த தோல்வியிலேருந்து அதை மீண்டு கொண்டு வரப்போகுது? இதில் முக்கியமாக வந்து இந்த பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, வயதானவர்கள் திமுகவில் மேலே கட்சி பதவியில் ஆக்கிரமித்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 சீனியர்கள், ஏவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட KKSSR உள்ளிட்ட 13 பேர் வந்து பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிரடி செய்தி. பதவியை பறிச்சிட்டாங்களா? பதவி வந்து ஆமாம், அபிஷியலாக பதவி பறிக்கப்பட்டுடுச்சு. எப்படி பதவி பறிக்கப்பட்டிருக்குன்னா, ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இனிமே மாவட்ட செயலாளர்களாக இவங்க யாருமே இருக்க முடியாது. இது பொதுவாக பாஜக தான் சொன்னாங்க 70 வயசுக்கு மேலே பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. திமுகவில் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தது, அப்புறம் அதுக்கு பிறகு ஃபாலோ பண்ணுறது இல்லை. 70 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த புது தீர்மானம் அப்படிங்கிறது திமுகவில் இளையவர்களை அறிமுகப்படுத்துகிற முயற்சி அப்படின்னு பார்க்கப்படுது. அதில் ரொம்ப குறிப்பாக யார் யாரெல்லாம் நீக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 70 வயசுக்கு மேலே 13 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் காந்தி, திருவண்ணாமலை தெற்கு ஏவா வேலு, விழுப்புரம் வடக்கு செஞ்சி மஸ்தான், சேலம் கிழக்கு SR சிவலிங்கம், ஈரோடு தெற்கு முத்துசாமி, தஞ்சாவூர் வடக்கு சாக்கோட்டை அன்பழகன், புதுக்கோட்டை தெற்கு ரகுபதி, மதுரை மாநகர் கோ தளபதி, தேனி தெற்கு கம்பம் ராமகிருஷ்ணன், KKSSR, தூத்துக்குடி தெற்கு அனிதா ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலி மேற்கு ஆவுடையப்பன். இவங்க எல்லாருமே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இப்போ நேரு அவர்களுக்கு 70 வயசு மேலே ஆகலையே? இல்லை, அவர் வந்து மாவட்ட செயலாளர் கிடையாது. ஓகே, அதுக்கும் வேற பொறுப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு 13 பேர் இவங்க வந்து இப்போதைக்கு டார்கெட் பாயிண்டில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை ஆல்ரெடி 78 இன்னும் இருந்தது திமுகவில், அதை 110 அதிகரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கொண்டு வந்திருக்காங்க. 234 தொகுதி இருக்குது, ஒவ்வொரு 2 தொகுதிக்குமே ஒரு மாவட்ட செயலாளர். அதனால் என்ன ஆகும்னா, அந்த தொகுதியில் வந்து நிறைய பேரை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. இப்போ இதில் வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய பேர்டனாக மாறி இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. அதாவது ஒரு தோல்வி வந்து ஒரு கட்சி தோக்கலாம், ஜெயிக்கலாம், அல்லது கடுமையான போட்டி இருந்தது அப்படின்னு கூட அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பி இருந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்படி ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது அப்போ கட்சியினுடைய கட்டமைப்பு மேலே பெரிய கேள்வியை உருவாக்கியிருக்கு. ஏன்னா அந்த ஒரு தோக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, தோக்கிறத கெஸ்ஸே பண்ண முடியல. ஆமாம், நாம் தான் ஜெயிக்க போகிறோன்னு நம்பி இருந்தது இருக்குல்ல, இவ்வளோ மோசமாக தோக்க போகிறோம் ஆனால் நாம் ஜெயிக்க போகிறோன்னு நம்பி இருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை காட்டல. இந்த வாட்டி ஓட்டு போட்டவங்களே பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு ஓட்டு என்ன மாற்றிட போகுது, எப்படி ஸ்டாலின் சார் தான் ஜெயிக்க போகிறாரு, அதனால் ஏன் ஒரு ஓட்டு பெருசாக ஒன்றும் வந்து மாற்ற ஆகிடாது, அதனால தான் நான் டிவி கேட்க போட்டேன். இப்போ மக்களே பெரும்பான்மையாக என்ன நம்பினாங்கன்னா, எப்படி திமுக ஜெயிக்க போகுது, என் ஓட்டு ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வந்துடாது அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த உழைப்புமே போடாத டிவிக்கே அந்த வெற்றியை எட்டி இருக்கிறதா இங்கே ஆச்சரியமே எதிர்பார்க்காம இருந்தது சிக்கல் இல்லை. பட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சென்னையில் 45% ஓட்டு வந்து வாங்கியிருக்குது டிவிக்கே. 45னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2 பேர்லேயும் ஒருத்தவங்க டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னா ஒவ்வொரு 2 பேர்லேயும் ஒருத்தன் டிவிக்கே ஓட்டு போட போகிறதையே ஒரு ஆளுங்கட்சியால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது அது ஒரு சீரியஸான பிரச்சனை. அப்போ அவங்க கிரவுண்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறாங்க, அல்லது மக்களுக்கும் அவங்களுக்குமான கேப் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. கிரவுண்ட் ஒர்க்கில் தான் பேர் போன ஒரு கட்சி. ஆமாம், ரொம்ப குறிப்பாக இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க டோட்டலாக திமுகவிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஜென்சி அப்படிங்கிற தலைமுறை அப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் இந்த எலெக்ஷனை நோக்கி வைக்கப்பட்டதுனால ஒரு பல சீர்திருத்தங்களை நாங்கள் மாற்ற போகிறோம், கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, முதல்லேருந்தே வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டார். கட்சிக்காரங்கிட்ட மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள். தொகுதிக்கு 2 பேரை வேற அனுப்பிச்சு என்ன நடந்தது, எதனால இந்த தோல்வி அப்படின்னு அந்த ஆய்வுல கூட மேற்கொண்டாங்க. அது கட்சி ரீதியாக தனியாக ஆய்வு பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்டயே கருத்து கேட்கறது நடந்தது. ஒரு இணையதளம் ஒன்று உருவாக்கி
தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு யார் வேணா கருத்து சொல்லலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அதில் சொன்ன கருத்துக்கள்லாம் தொகுக்கப்பட்டு அது ஃபில்டர் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சீரமைப்பு குழு, மறுசீரமைப்பு குழுன்னு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவில் வந்து பல பேர் வந்து திராவிட ஐடியாலஜி பேசக்கூடிய பல பேர் அதில் புதுமையானவர்களாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இந்த சூழலில் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கி அவங்களுடைய செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது கூடுச்சு. இது முன்னாடியே வந்த தகவல் தான். ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் கூட போகுது. அதில் பல முக்கிய முடிவுகளை அவங்க எடுக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்த தகவல் தான். அப்போ இந்த கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த 9 தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட செயலாளருக்கு வயது வரம்பு 70 அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தீர்மானம். அதுக்கு பிறகு ஒருவர் 2 முறை மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்க முடியாது. இனிமே தொடர்ந்து அதே பதவியில் காலத்துக்கும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்க முடியாது. நீ 2 வாட்டி இருந்துட்டா 3ஆவது வாட்டி வேற ஒரு ஆள் வந்துருவாங்க. ஆக்சுவலாக என்ன சிக்கல், திமுக உண்மையிலே இருந்த சிக்கல் என்னன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல மாவட்ட செயலாளர் ஆகி அவர் ஒரு கெத்தான ஆளாக மாறிட்டார்னா அந்த மாவட்டம் எந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகிற வரைக்கும் அந்த மாவட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கு பிறகு அவரோட பையனுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவார். இந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாவட்டத்தில் புதுசாக ஒரு பவர் சென்டர் அப்படிங்கிறது உருவாகவே முடியல. அதனால புதுசாக இளைஞர்கள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏன் உழைக்கணும், நான் உழைச்சி என்னத்தை கண்டேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா இந்த கடந்த தேர்தலில் அந்த தோல்வி வந்த பிறகு நிறைய பேர் திமுக சார்ந்தவங்களே அதை முன் வச்சாங்க. நான் இவ்வளோ வருஷம் உழைக்கிறேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் இந்த கட்சியில் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ அதை நிவர்த்தி பண்ணுற விஷயமா தான் இதை அவங்க இருந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா, நான் கடைசி வரைக்கும் ஒன்றிய செயலாளர் ஆக முடியாது, நான் கடைசி வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஆக முடியாது, கடைசி வரைக்கும் இப்படி ஏதாவது டம்மி போஸ்டிங்லேயே இருக்கணும்னா நான் எதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அப்போ புதுசாக ஒருத்தன் வந்து எதுக்கு கட்சியில் சேரணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. அப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மாவட்ட செயலாளராக நீங்கள் வரீங்கன்னா 2 முறை தான். ஓகே, 2 முறை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணப்படலாம். அதுவும் இப்போ இந்த முறை அந்த நியமன அடிப்படையில் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மாற்றி வாக்கு நிர்வாகிகள்கிட்ட அல்லது தொண்டர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி அந்த பேஸில் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை. திமுகவில் ஆரம்ப காலத்தில் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் இடையில அந்த நியமன முறை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இப்போ அதுலேருந்து மாத்திர இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஆனால் இப்போ அந்த மாவட்ட செயலாளர் சம்மந்தமான தீர்மானத்தில் மட்டும் ஒரு திருத்தத்தை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா 2 முறைக்கு பதிலாக 3 முறை இருக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒன்றிய செயலாளராக இருக்கிறவங்களுக்கு 60 வயசு. 60 வயசுக்கு மேலே ஒன்றிய செயலாளராக ஒருத்தர் இருக்க முடியாது. அடுத்து கிளை செயலாளர் வந்து 45 வயசு. இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலே. ஒரு கிளைக்கு நீங்கள் செயலாளராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் 60 வயசு 70 வயசில் உங்களால் செயல்பட முடியாத வயசுலேயும் நீங்கள் கிளை செயலாளர்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 45 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளை செயலாளர் பொறுப்பை அடுத்தவங்களுக்கு விட்டுட்டு கிளம்பிடணும். அந்த மாதிரி கிளை செயலாளருக்கு வயது கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சிட்டி ஏரியா அர்பனில் வந்து எப்பயுமே திமுகவுக்கு பலமாக பார்க்கப்பட்டது வந்து அர்பன் பேஸ். அப்போ இந்த முறை அந்த அர்பன் பேஸை தாவேகா கொடூரமாக உடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநகர செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சுருந்தாங்க சிட்டிக்கெலாம். அந்த மாநகர செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டே எடுத்துட்டாங்க. ஓகே, நீ பெருசாக ஒன்றும் வேலை செஞ்சு கிழிச்சது போதும், பதவியே வேண்டாம். அதனால் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வட்டக்கழக செயலாளர்கள் மாதிரி பொறுப்புகளை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. மாநகரங்கள்லேயும் மாவட்டங்களை போலேயே வந்து வட்டக்கழக செயலாளர்களை உருவாக்கி அதோடைய பொறுப்புகளை அதிகப்படுத்துறது. நகர செயலாளராக இருக்கிறவங்களுக்கும் 60 வயசு, பேரூர் செயலாளர்களாக இருக்கிறவங்களுக்கு 50 வயசு. இப்படி வந்து வயது வரம்புகளை ஒவ்வொரு பதவிக்கும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. இதுதான் கடைசி டைம், மீன்ஸ் இதுதான் லிமிட் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் தொடர முடியாது அப்படின்னு. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து வந்து இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து புது ரத்தம் பாய்ச்ச போகிறோம் கழகத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகனா வயசான கட்சிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுன்றதை விட, அந்த இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் போய் இது பண்ண முடியாது. அவரே தான் கடைசி வரையும் இருப்பார், நம்ம கடைசி வரையும் இதே மாதிரி டம்மி போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க அப்படின்ற கருத்து வந்து திமுகவினரிடமே இருந்தது. அது இதை ஒரு மாற்றாக நம்ம வந்து இதை பார்க்க வேண்டிய நேரமாக இருக்குது. இப்போ அந்த வயது குறைந்த இளைஞர்கள் இந்த கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக இருந்து. உதயநிதி கூட
அந்த தேர்தலுக்கு முன்னாடி பல கூட்டங்களில் வந்து அவர் திமுகவில் கேட்டது என்னன்னா இளைஞர் அணிக்கு சீட்டு நிறையா கொடுங்க. ஆமாம், மேடையிலே கேட்டார். இளைஞர் அணிக்கு சீட்டு கொடுங்க அல்லது இளைஞர்களுக்கு கொடுங்க, இளைஞர் அணிக்கு கொடுக்கலனா கூட இளைஞர் அணிலேருந்தே கொடுக்கலாம், இளைஞர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இளைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்து தோல்விக்கு பிறகு டிஸ்கஷனாக என் பேச்சை கேட்டிருந்தா இந்த இது நம்மளுக்கு வந்திருக்குமா உதயநிதி அவர்களோட மைண்ட் வாய்ஸ். அப்போ தோல்விக்கு பிறகு எதெல்லாம் காரணம் அப்படின்னு விவாதிக்கப்பட்டப்போ அதில் பெண் நிறுவனம் அதுவும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நியூஸ் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார், மகனா இல்லை மருமகனா அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டு. அதில் ஒரு கனிமொழி, உதயநிதி, சபரீசன் இந்த 3 பேரில் யார் யாருக்கு என்ன பொறுப்புகளை கொடுப்பது, உதயநிதியை செயல் தலைவர் ஆக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் வந்து ஸ்டாலின்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அது வேற கான்ஃப்ளிக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க கட்சியினுடைய கட்டமைப்பு சார்ந்தது இந்த பிரச்சனை இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய மீட்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னென்னா, இப்போ சட்டமன்றத்தில் போய் உட்காந்துட்டாங்க, எதிர்கட்சியாக ஆயிட்டாங்க. எதிர்கட்சி ஆன பிறகு சட்டமன்றத்திலேயே திமுக உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அது வந்து பல வகையில் அதிருப்திக்குள்ளாக வகையில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து தாவேக்கா நடந்துக்கிற விதம் பார்த்தோம்னா ரொம்ப டெரராக அவங்க நடந்துக்கிறாங்க. பர்பஸ்ஃபுல்லாக தூண்டி விடுறாங்க, எதிர்கட்சியை தூண்டி விட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உதயநிதியை கைது செய்வதற்கான முயற்சி நடந்தது. தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் விஜய் வந்து ஸ்டாலினை அவமானப்படுத்தி அப்பா எங்கன்னெலாம் கேட்டு சைகெல்லாம் காட்டி சட்டமன்றம் கூட பார்க்காம ரொம்ப அநாகரிகமாலாம் நடந்துக்கிட்டாரு. இப்படி தொடர்ச்சியாக தாவேக்காவினர் வந்து பார்த்தோம்னா நேற்று நிர்மல்குமார் பார்த்தோம்னா பாத்ரூமில் உட்காந்துட்டு இருந்த எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் கேட்டார்ல, இப்படி ஒரு அமைச்சர் நியமனம் பண்ண நாங்கள் கேள்வியே பட்டதில்ல. அதுதான் சிக்கல் என்னன்னா, எல்லா இடத்துக்கும் உதயநிதியே வந்து தான் பதில் சொல்லணும். ஆமாம், அதுதான் நான் வந்து யோசித்தேன். அதில் அவங்களும் வந்து எந்திரிக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு தான் எந்திரிக்கிறாங்களே. டிவிக்கு அமைச்சர்களும் சரி உறுப்பினர்களும் சரி எந்திரிக்கும் போதே அவங்க படிக்கிறது எதிர்கட்சியினர். அதனால தான் உதயநிதி அவர்கள் கேட்டார், எல்லாத்துக்கும் நானே வந்து பதில் சொல்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது நான் இது நாள் வரைக்கும் இவர் தான் இன்டென்ஷனாக வராதுன்னு நினச்சேன். ஒருவேளை அவங்களும் வந்து பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கிறதுனால விளைவு தான் உதயநிதி உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க. சரி, ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் கைது பண்ண உடனே சட்டமன்றம் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு ஆரம்பிக்குது. சட்டமன்றம் மிரளப்போகுது, உருளப்போகுது, திணறப்போகுது, இப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு அப்படியே தலைகீழாக நடக்குது. அங்கே போயிட்டு உதயநிதி ஒரு ஆள் தான் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் வந்து இந்த அமைச்சர் வந்து நம்ம அண்ணனுடைய ஆதவர்ஜுனா வந்து கண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவர் எந்திரிச்சு இவர் என்னுடைய உறவினர், எங்கள் அண்ணன் நேருக்கும் உறவினர், எங்கள் அண்ணன் ஏவாவேலுக்கும் அவர் நெருங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி அடிப்படையில் மொழி அடிப்படையில் வரைக்கும் போயிட்டாங்க. நேரு, ஏவாவேலு, வசந்தம் கார்த்திகேயன் 3 பேரும் வந்து மொழி சிறுபான்மையினருங்கிற அடிப்படையில் வரைக்கும் போயிட்டாங்க உறவு சொல்கிறதுக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிரில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட சொந்த உறவுகளை சொல்லி டீல் பண்ணுற அளவுக்கு வந்து திமுக விடுவாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு இது யாருமே ரசிக்கல. இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைவரை கைது செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தில் இருந்த தொண்டர்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், கீழே போட்டு தலையில போட்டாங்க, வண்டி நுழைய முடியல அப்படின்னு. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் குடும்பமாக கிளம்பி வந்துட்டாங்க. திமுகவுக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக பார்க்க முடியாத எழுச்சியை உதயநிதியோட கைதில் பார்க்க. அப்போ அவங்க அவ்வளோ தொண்டர்களுக்கு இருக்கிறது ஏன் வந்து இந்த எம்எல்ஏகளுக்கு இல்லை, உறுப்பினர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வருது. இப்போ இவங்க வந்து பெரிய தலைகள். ஏவாவெல்லாம் கொரடாப்பா அவர் திமுகவில் அவ்வளோ பெரிய ஆளுப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. அவர் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் எந்திரிச்சு நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நல்ல டாக்டர் தான், நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ரொம்ப அப்படியே பேசிட்டு அடிக்கிறது. இப்போ வந்து விட்டா படுத்தே விடுவார் போல். அப்போ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத ஒரு சாதாரண அந்த கோவத்தில் உச்சத்தில் இருந்த திமுக தொண்டை பார்த்தா என்ன ஆகும்னா, அவங்களே ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தான் தேவையில்லாமல் கோவம் போல.
இப்போ இதெல்லாம் ஒரு டீல் தானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ம். அப்போ அந்த இடத்த நோக்கி இந்த சட்டமன்றத்தில் செயல்பாடு அப்படிங்கிறது குறிப்பாக ஏவா வேலு, வசந்தம் கார்த்திகேயன், இன்னும் சில எம்எல்ஏக்கள், ரகுபதி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் எழுந்திரிச்சு பிஸி ஆனந்த், அவர் பிஸி ஆனந்த் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நல்லா பேசுறாரு. அவர் பேசுவாரான்றது நம்ம இவர் திமுகவுக்கு வந்த பிறகுதான் தெரியுது. அவரே அந்த அளவுக்கு பேசுறாருன்னா நீங்க எந்த அளவுக்கு பேசணும்? பிஸி ஆனந்த் சொல்லி விஜயை சிரிக்க வைத்து விட்டார் அப்படின்னு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. யாரு? உதயநிதியை கைது பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு பாத்ரூமில் உட்காந்துருந்தாருலாம் அசிங்கப்படுத்திட்டு அப்பாவை காணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு முதலமைச்சர். கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அவரை விழுந்து சிரிக்க வைத்தார். யாரு? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். சிரிக்க வைக்கிறக்கா நீ சட்டமன்றத்துக்கு வந்த தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இதை திமுக தரப்புல இதை வந்து இதை பார்க்குற உதயநிதியோட மனநிலை யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி வேற நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்டா பாவிங்களா. உங்களையெல்லாம் நம்பியா நான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா முடியாதுங்க. அப்ப அது இதெல்லாமே ஒரு அதிருப்தி. 5-6 வாட்டி டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. இது எல்லாமே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்கள் அவங்களும் வந்து பேசக்கூடியது, மீடியாவை சந்தித்து பேசுறது அல்லது மேடையில் பேசும்போது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. பேச மாட்டீங்க. சைதாப்பேட்டைக்கு போனார் அவர். சைதாப்பேட்டைக்கு போயிட்டு மா சுப்பிரமணியன் நடத்துகிற மீட்டிங்கு போயிட்டு சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படிங்கிறாரு. ஜன வெறுப்பாய் ஓட்டு போடாம போறது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்த பிறகு கொளத்தூருக்கு போய் நன்றி சொன்னார். ஆமா. அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் அங்கே தோக்கடிச்சாலும் அந்த தலைவர் நம்மளை வந்து சந்திச்சுட்டு போறாரு அப்படின்ற ஒரு ஜெயிச்ச ஆளை காணோம். தோத்தவர் வந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறாரு. இவரை போய் தோக்கடிச்சிட்டுமே அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி அது அன்னைக்கு பெரிய ட்ரெண்டா மாறிச்சு. மக்களே நிறைய பேர் ரொம்ப சோகமா ஆனதையும் அவங்க வந்து நிறைய ஃபீல் பண்ணி பேசினதையும் நிறைய ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியத்துக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யாராவது நினைச்சா கூட அவங்கள கூட இல்லை நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேச வைக்கிறாரு இவர் ஆர்எஸ் பாரதி. ஒரு சின்ன சிம்பத்தியை கூட கட்சியை நோக்கி வந்துடக்கூடாதுன்றதுல அவர் செயல்பட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நிறைய நாலேஜ் இருக்கு அவருக்கு. ஆர்எஸ் பாரதிக்கு வழக்கெல்லாம் போட்டு முக்கியமான வழக்கெல்லாம் நடத்திருக்கிறார். ஊதுவத்தி தேய்க்க வச்சாங்க அம்மையார அப்படின்லாம் வந்து இவரை பயிர் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வேலையை மட்டும் அவர் பார்க்கலாம். ஆமாம். அதை விட்டுட்டு இப்போ பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறங்கிற பேரில் எதையாவது சர்ச்சையாக ஊதுவத்தி தேய்க்க வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து திமுகவுக்கு எல்லா மட்டத்திலும் இளைஞர்கள், வயது குறைந்தவர்கள் அந்த இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் கட்சி வந்து ஒரு புது ஆட்கள் உள்ளே வர்றதுக்கான ஒரு இடமா மாறும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டிருக்கு. அந்த முக்கியமாக வந்த கருத்துக்களில் அதிகமாக வந்த கருத்துக்களும் இடத்த அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க சீனியர்கள். அவங்கள தூக்கி முதல்ல வெளியில் போடுங்க. அவங்கள தூக்கி முதல்ல வெளில போடுங்க. அதே மாதிரி சும்மா வந்து உழைக்காமல் கட்சியில் பதவி வாங்க முடியுங்கிற அந்த விஷயத்தை ஒழிச்சு தள்ளிட்டு வாக்கெடுப்பு அடிப்படையில் கொண்டு வாங்க அப்படிங்கிற அந்த டிமாண்ட் வந்து இன்றைக்கி வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தலைமை செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது மூலமாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாற்றம் திமுகவுக்கு ஒரு பெரிய முக்கியமான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த இடத்துல தான் உதயநிதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமா என்ன அப்படிங்கிற விவாதமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தாவேக்காவும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்காங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு அந்த இடத்த நோக்கி திமுக நகர்ந்துருக்கு. இதெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது. ரொம்ப டிலேவாக பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த செய்கிறது வந்து ஒரு முக்கியமான மாற்றம்னு அவங்க தொண்டர்கள் வந்து எல்லாருமே பார்ப்போம். இதோடைய இந்த மாற்றம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் ஒரு இளைய ரத்தங்கள் வந்து உள்ளே வரப்போகிறது. இந்த 2029 தேர்தலா இல்லை இடைத்தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.